வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வழியாக சோலோ லெவலிங் சீசன் 2 விட்டுட்டாங்க. ஸோ நம்ம இப்போ சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சீசன் 1 விட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கல, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு சொன்னீங்கன்னா இந்த சேனலில் விட்டு அனிம் சீரியஸை பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட தங்கச்சி தான். ஸோ உண்மை தூங்கி நிற்க நான் இன்னைக்கு என்ன சொன்னேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒழுங்கு இதை சீக்கிரமா இஞ்சி வாடான்னு சொல்லுது. ஸோ இவனுமே வந்துட்டு வேகமாக கிளம்பி ஸ்கூலுக்கும் போறான். ஸோ தங்கச்சி என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, நீ உண்மையாலுமே என்னோட அண்ணன் தானான்னு கேட்கற. இவனுமே வந்துட்டு ஏன் நீ இப்படி எல்லாம் கேட்கற. ஸோ நான் பாக்கிறதுக்கு என்ன வித்தியாசமா இருக்கனான்னு கேட்கறான். இவன் வந்துட்டு பாக்கிறதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான காய் மாதிரி தெரிய ஆரம்பிச்சான். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு இவன் ரொம்பவே வெத்து விட்டா. ஸோ எல்லாருக்கிட்டே அடி வாங்கினு ஸோ மாவு மாரி கூணு குறுக்கி நடந்து வந்தான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ஸோ அப்படியே நமக்கு அங்க ஒரு பிரேக்கப் போட்டுட்டு இங்க நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போறாங்க. ஸோ அதாவது இந்த கேட் வந்துட்டு அப்பியர் ஆச்சுடா. ஸோ இது வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது வந்துட்டு மேஜிக் பீஸ்டுக்கும் அதே மாதிரி ஸ்பெஷல் பவர் இருக்கிறவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு போர் மாதிரி. ஸோ இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு ஒன்னும் முடிவு பண்ணவே இல்லை. ஒண்ணுமே இந்த சண்டை நடந்துதான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜின்வோ, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் இவன் இந்த சண்டைக்காகவே போனான். ஹீரோவோட தங்கச்சி, அவங்க பேரு சன் ஜின்ஹா. ஸோ அவங்களோட படிப்பு செலவுக்காகவும் தான் இவன் போனான். இந்த ரெண்டுத்துக்காக தான் இவன் மேஜரா அந்த சண்டைக்காகவே போனான். ஸோ அப்படி போகும்போது நிறைய தடவை அடிபட்டு இருந்தது. ஸோ எல்லாமே பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்பெஷல் டஞ்சன், ஸோ அதாவது அந்த டபுள் டஞ்சன் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுல போகும்போது தான் அவனுக்கு அந்த ஸ்பெஷல் மிஷின் ஒன்று கொடுத்தாங்க. வீடியோ கேம்ல நமக்கு லைஃப்லாம் கொடுப்பாங்களே, ஸோ பவர் அப்லாம் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் இவன் வந்துட்டு ஒரு தடவை சண்டை போட்டு அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணினே வந்தான். ஸோ லாஸ்டா அவன் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய மிஷினை முடிச்சு ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவனோட கைக்குள்ள வச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு அவன் கிட்ட ஏராளமான பவர்ஸும் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இக்ரிஸ்ன்ற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மேனும் இருக்கான் அவன் கூட. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ரியாலிட்டிக்கு வராங்க. ஸோ அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி. ஸோ அதாவது இது வரைக்கும் என்ன நடந்தது, அவனுக்கு எப்படி இவ்வளோ பவர்ஸ் கிடைச்சதுன்றதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் தங்கச்சியும் வந்துட்டு கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பிடிஎஸ் ஒரு மீம்ல எல்லாரும் கண்ணை பிச்சுன்னு முடிய பிச்சுன்னு வயிற்றுல வர குழந்தை தூக்கி போட்டு ஸோ சண்டை போட்டுப்பாங்களே. ஸோ அது மாதிரி ரொம்ப மோசமாக பேசிக்கிறாங்க. ஸோ இந்த தங்கச்சி பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி டே அண்ணா உனக்கு வந்துட்டு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு யாரா இன்ட்ரடியூஸ் பண்ணணுமான்னு கேட்கும்போது ஸோ கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இவனும் அவங்க மிஸ்ஸை பார்க்கறதுக்காக வரான். ஸோ அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜின்ஹா இருக்கா இல்லையா. ஸோ அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. அவ வந்துட்டு எல்லாருக்குமே ரோல் மாடலா இருப்பா. ஸோ அது மாதிரி சூப்பரா படிப்பா. நீ வந்துட்டு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாதீங்க. ஸோ அவ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ மெடிக்கல் ஸ்கூலுக்கு கண்டிப்பா அவ செலக்ட் ஆயிடுவா. எல்லாத்தையும் டீச்சர் வந்துட்டு ஸோ ஜின்னு கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. ஸோ அவனுமே வந்துட்டு எல்லாமே எனக்கு புரியுது மேடம் சொல்லின்னு இருக்கான். ஸோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்க வந்துட்டு ஜின்ஹா அதாவது ஹீரோட தங்கச்சிக்கு பவர் அவேக்கன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அவளை ஸோ அண்டர் அசோசியேஷனுக்கு அனுப்புவீங்களான்னு கேட்கும்போது இல்ல வாய்ப்பே இல்லை, நான் அவளை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். உடனே இவங்க ஓகே அப்படின்னா எனக்கு இன்னொரு ஃபேவர் பண்றீங்களான்னு கேட்கறாங்க. ஸோ உடனே இவரு வந்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு ஸோ ஜின்ஹோவும் இந்த பக்கம் வெளியே வந்துட்டு ஸோ இங்க ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹன் சஞ்சி. ஸோ இவன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஸோ அவளை மீட் பண்ணி தான் இவன் பேசினு இருக்கான். இந்த மாதிரி என் தங்கச்சி உனக்கு தெரியுமான்னு கேட்கறான். ஸோ இவளுமே வந்துட்டு நீ அப்பனா வந்துட்டு ஜின்ஹாவோட பிரதரான்னு கேட்கறான். ஸோ இவனுமே ஆமா கேட்டதுக்கு பதில் சொல்லும்போது எனக்கு தெரியும். ஸோ உன்கிட்ட டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் போக மாட்டேன். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு அண்டர் ஆவத்தை நிறுத்த மாட்டேன். எனக்கு தெரியும் நீ வந்துட்டு ஒரு ஈரன் கண்டர் தான். ஸோ ஜின்னும் வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ வந்துட்டு ஒண்ணுமே சண்டை போட்டுன்னு ஸோ உனக்காக காசு சேர்த்து வச்சுதான் இருக்க. சரி நான் சொல்றது கேளு, சரி வா நம்ம போலான்னு சொல்றான். இவளுமே வந்துட்டு என்னை வற்புறுத்தாத, நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்றான். இவனுமே வந்துட்டு சரி வா நான் உன எங்கேயுமே வற்புறுத்தல. ஸோ இப்போதைக்கு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இவளுமே இவன் இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போறான். ஸோ அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஊ ஜின்சுல கட்டாங்க. ஸோ அவன் வந்துட்டு யாரை பார்க்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆங் தாங் சோன்றவனை தான் பார்க்க வந்திருக்கான். ஸோ இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸோ போன சீசன்ல ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இவனோட தம்பியை கொண்டு இருப்பான். ஸோ அதுக்காக இவன் பழி வாங்க வெயிட் பண்ணின்னு இருந்தான். ஸோ இந்த அண்டர் அசோசியேஷனோட சீஃப் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு இவனை பர்சனலா இங்க கூட்டு இருப்பாரு. ஸோ அதனால இவங்க வந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவனும் வந்துட்டு நீங்க ஒன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப நாள்லாம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுமே இங்க வந்து கிளம்பிடுவான். சோ நீங்க எதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு கேட்பான். டாங்ஸாவும் வந்துட்டு இதெல்லாம் நீ கேட்காத. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டி ரேங்க் கண்டர், அப்புறமா வந்துட்டு அந்த இ ரேங்க் கண்டர், அவனுக்கு ரெண்டு பேரும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுமே போவான். சோ இவனுமே போகும்போது சோ ஒன்னால என்ன தடுக்க முடியுமான்னு கேட்கும்போது சோ நான் தடுக்க ஒண்ணும் இங்க வரல, சோ நான் என் வேலையை தான் பாக்குறேன்ட்டு இவனுமே பேசின்னு இருப்பான். சோ உடனே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஜோஹி ஜோயினோ அதே மாதிரி கோ கன் ஹி, அதாவது இவர் தான் வந்துட்டு இந்த அண்டர் அசோசியேஷனுக்கு சீஃப். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருப்பாங்க. சில பேர் தப்பிக்க பார்த்தாங்க. ஸோ அதாவது கடலை கடக்க பார்த்தாங்க. ஆனா நிறைய பேரால தப்பிக்க முடியல. ஆனா ஒரு நாள்
உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது வேற எதனா க்ளூ கிடைக்குதான்னு பாருன்னு சொல்லிட்டு ஸோ அந்த சீன் அங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 2 ஆஃபீஸரும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வரேன்னு சொன்னதே வந்துட்டு நம்ம ஜின்னுவா தான். ஸோ அவன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க, ஸோ லாஸ்ட் நேரத்தில் நானும் வரேன்னு சொன்னதுக்குன்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா எனக்கு என்ன நீ வரது நல்லதுதான் சொல்றாரு. ஸோ உடனே அவரு அந்த பொண்ணையும் கூட்டின்னு வந்திருப்பாரு. ஸோ அவங்கள பார்த்துட்டு நீ அம்மா உன எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்களும் பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கேட் வந்துட்டு சி லெவல் கேட். ஸோ அதாவது இது கொஞ்ச நாளா ஓப்பன்ல இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு சில ஆளுங்கெல்லாம் தேவைப்படுது, சில பேர் இருக்காங்க. ஸோ நீங்க வாண்டடா வரேன்னு சொன்னதுனால உங்களை நாங்க கூட்டோம்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசின்னு இருக்காங்க. அங்க இருந்தும் ஒருத்தன் வந்துட்டு நீங்க இங்க ஒன்னும் பிக்னிக் வரலடா, நீங்க பேசின இருக்கிறதுக்கு வந்து வேலையை பாருங்கன்ட்டு கத்துறான். ஸோ இவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிம் சுல். ஸோ இவன் வந்துட்டு ஒரு ஹேர் அண்ட் கண்டர். ஸோ இவன் தான் வந்துட்டு இந்த மிஷினுக்கு ஒரு ஹெட் மாதிரி. ஸோ அவங்களும் வந்துட்டு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டம் இல்லையா, ஸோ இவனுக்கு வந்துட்டு லோ ரேங்க் கண்டர்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால தான் அவன் எரிஞ்சு விடுறான். சரி வாங்க போலாம்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே அந்த டஞ்சன் கிட்ட போறானுங்க. ஸோ உடனே அந்த 2 ஆஃபீஸர்ஸும் இந்த மாதிரி அவங்க இருக்கிற எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்க நம்ம கூட இருக்கிறது ஒரு ஏ ரேங்க் கண்டரு, 5 பி ரேங்க் கண்டரு, 2 சி ரேங்க் கண்டரு, அதே மாதிரி 2 பேர் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஸோ நீங்க எல்லாரும் தான் இப்போ இந்த ரைட் மிஷினை பண்ண போறீங்க. ஸோ நீங்க போறதா பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வாங்க, நாங்க உங்களுக்காக வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாத்தையும் பேசின்னு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு அந்த டென்ஷன் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஜின்னோ வாங்க போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டென்ஷன் உள்ளே போறாங்க. அந்த டென்ஷன் உள்ள போனதுக்கு அப்புறமா உடனே நம்ம ஜின்னோவுக்கு ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் வருது. ஸோ அதாவது ஏதோ தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன் நார்மலா எல்லாமே வந்துட்டு ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஆனா இந்த டென்ஷன் மட்டும் ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ ஜின்னோவும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு சரிவா நம்ம உள்ள போலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஸோ அங்க இருக்கிற 2 ஆஃபீஸர் கிட்டயும் இந்த மாதிரி நீங்க மேல இடத்துல சொல்லிடுங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ரெட் ஜோன் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க எதனா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவருமே இங்க இருந்து போயிடுறாரு. ஸோ அதாவது டென்ஷன் உள்ள இழுக்கப்படுறாரு. ஸோ அந்த 2 ஆஃபீஸர்ஸும் வந்துட்டு அவரை விட பெரிய ஆளுக்கு ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. ஸோ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேக் யான்கோ. ஸோ அவருமே வந்துட்டு என்னது ரெட் ஜோனா, ஸோ அது எப்படி பாசிபிளா இருக்கும், ஸோ ஒரு ப்ளூ கேட் எப்படி ரெட் கேட்டா மாறும், நான் உடனே அங்க வரேன்னு சொல்லிட்டு இவருமே அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ரெட் கேட் உள்ள வந்துடுறாங்க. ஸோ இங்க வந்துட்டு எந்த ஒரு கேட்டும் தெரியாது, எந்த ஒரு கேட்டையும் பார்க்கவும் முடியாது, எதுவுமே இப்போதைக்கு தோண்டாது. சோ அந்த பொண்ணு வந்துட்டு ரெட் கேட்னா என்னன்னு கேக்குறா. ரெட் கேட் வந்துட்டு சோ நார்மலான கேட் இல்ல, சோ இது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது. இது வந்துட்டு எப்படி க்ளோஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டஞ்சனோட பாஸையோ இல்லனா இந்த டஞ்சன் கொலாப்ஸ் ஆயிட்டு இதுவாகவே இதோட கேட்டை உடைக்கணும், அப்படிதான் இதை விட்டு வெளியே போக முடியும். இந்த உலகத்துல இருந்து நம்மளால வெளி உலகத்துக்கு கான்டாக்ட் பண்ணவே முடியாது. சோ இது வந்துட்டு வேற ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. சோ அதனால இங்க நம்ம எதனா பண்ணுனா நம்மள கண்டிப்பா காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நிறையவே மேஜிக் பீஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்லும் போது சோ அங்க இருந்து ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண வருது. சோ என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தவங்க கண்ணிலே ஒரு ஆரோ பட்டு அவன் அங்கேயே இறந்து போறான். சோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஆரோ வருது. சோ நம்மளால அதை மாசா புடிச்சு போட்டாரான். சோ அவனுமே சொல்றான் இவங்களை வந்துட்டு நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது, அதனால இவனுங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்கான பர்சனுங்களை எல்லாம் சாவடிக்க பாக்குறான். இன்னும் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து நானும் இந்த மாதிரி தான் செத்துருப்பேன். சோ இப்ப அதெல்லாம் நடக்காது ராஜான்னு சொல்லிட்டு நம்பால மாசான்னு இருக்கான். இவனுங்களாம் யாருன்னு கேட்கறா. சோ இவன் மறுபடியுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். இவனுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒயிட் டீமன். சோ இவனுங்க வந்துட்டு ரொம்ப கொடூரமா சண்டை போடுவானுங்க, அதே மாதிரி பச்சை பாவம் பார்க்கவே மாட்டானுங்க. சோ அதனால நீ என் கூட இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருக்கான். சோ உடனே லீடர்னு ஒருத்தவனை கூட்டு வந்தாங்களே, சோ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு சி கேட் மிஷின் சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. சோ ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு பி கேட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சோ அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, அதனால இப்ப நம்ம 2 குரூப்பா பிரிய போறோம். சோ ஒரு குரூப் என் கூட வாங்க, இன்னொரு குரூப் இங்கே இருங்க. யாரெல்லாம் என் கூட வரீங்கன்னு கேட்கும் போது சோ ஒரு 2 பேர் என் கூட வரேன்னு சொல்றானுங்க. சோ இன்னொருத்தனும் சொல்லும் போது வேணாம் நீ இங்கே வெயிட் பண்ணு, நீ வந்துட்டு ரோ ரேங்க். சோ அதாவது இவன் எப்படி சூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பி ரேங்கோட அதிகமா இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்றான். சோ அதை விட கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் இங்கே விட்டுட்டு போற மாதிரி தான் பிளான். சோ அதே மாதிரி என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க இருக்கிற பாஸை டிஃபீட் பண்றதுக்கு மாச கணக்காக கூட ஆகலாம். சோ நீங்க எல்லாரும் கூட வந்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சர், அதனால சில பேர் இங்கே இருங்க. சோ நீங்க செத்தா கூட பரவாயில்ல, நாங்களாம் வெளியே போயிடுவோம்னு சொல்லி இருக்கும்போது சோ அந்த பொண்ணு ஒருத்தவ நம்ம ஆளு தடுக்கிறத பார்த்தா இல்லையா. சோ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் வேணா அவங்க கூட இங்கே இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறா. தடுத்ததான் நான் பார்த்தேன். சோ நீ வந்துட்டு கண்டிப்பா ஏ ரேங்க்லாம் இல்ல, நீ வந்துட்டு ஏ ரேங்கா இருப்ப, சோ இல்லனா அதுக்கும் மேல இருப்ப நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுமே இந்த பக்கம் வந்துடுறான். லீடர் பையன் கிம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த பக்கம் போயிட்டு மெயின் ரோட் வழியா கிளம்புறோம்னு சொல்றான். சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியா சரி நாங்க இந்த பக்கமா போயிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறோம்னு சொல்றான். இவன் வந்துட்டு சரிப்பா பாத்து போங்கன்ட்டு வன்மத்தோட சொல்றான். சோ நம்மளும் வந்துட்டு எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிட்டு நான் நல்லா தாண்டா இருப்பேன் நீங்க பாத்து போங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் காட்டுக்குள்ள போறான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டுக்குன்னு. சோ இந்த பக்கம் மிஷோ லீடர் அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மரத்தை பாருங்க. சோ இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் பீரோட வேலை. சோ அதனால நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு இங்க பேசினு இருக்கானுங்க. சோ அதே மாதிரி இவனுக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஈரன் கண்டரு கண்டிப்பா இந்நேரத்துக்கு செத்துருப்பான்,
அவன் வந்துட்டு பார்த்தா ஒன்னும் ட்ரெயின் ஆன மாதிரி எல்லாம் தெரியல. லாஸ்ட்ல எல்லாருமே செத்து கிடப்பாங்க, நம்ம தான் உயிரோட இருப்பானுங்கன்ட்டு இவனுங்க எல்லாம் பேசினு இருக்கானுங்க. இந்த மீஷோ லீடர் என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் பீராங் கண்டர் ஒருத்தன சீராங் கண்டர் ஒருத்தன விட்டுட்டு வந்திருக்கான். சோ அவங்க டீம்ல அவங்க இருக்கும்போது நான் ஏன் ஒரு ஈரான் கண்டரை கேப்டன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் யோசிச்சுன்னு இருக்கான். பீர் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சிடுது. சோ நிறைய வர ஆரம்பிச்சிடுது. இந்த பக்கம் இந்த ஹீரோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உங்க உயிரை காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பீரை மோசமாவே போட்டு தள்ளிறான். இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களை காப்பாத்துற மாதிரி எல்லாம் தெரியல. சோ இவன் உயிரை மட்டும் இவன் கொஞ்சம் பாதுகாத்துக்கிறான். சோ இவனுங்களுக்கும் அந்த பியருக்கும் இந்த பக்கம் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளோட ஹீரோ இருக்காலே ஒரிஜினல் ஹீரோ. சோ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஃபாரஸ்ட்குள்ள எல்லாரையும் கூட்டின்னு போயின்னு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒருத்த வந்தாலே வாண்டடா. சோ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் போறது ரொம்பவே டேஞ்சர். சோ அதனால நம்ம இந்த பக்கம் ஏன் போகணும், இந்த பக்கம் போனோம்னா மேஜிக் பீஸ்ட் நிறைய பேர்லாம் வருவாங்க. சோ அதனால இந்த பக்கம் போறது தவறான செயல்ன்ட்டு அவ பேசினு இருக்கா. பீரோட டெரிட்டரியில இருக்கும். சோ அதனால மேஜிக் பீஸ்ட் மோஸ்டா வராது. ஏன்னா 2 பேரும் வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அதனால அவங்களோட பகுதியில் அவங்களும் இவங்களோட பகுதியில இவங்களும் நிப்பாங்க. ஒருத்தவங்களோட எல்லையில இன்னொருத்தவங்க கிராஸ் ஆக மாட்டாங்க. சோ அதனால நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இப்போதைக்கு நம்மளோட எனிமி ஐஸ் பியர் மட்டும் தான். சோ நம்ம அவங்கள மட்டும் முடிச்சு விட்டா போதும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பான். சோ இவளுமே வந்துட்டு ஆமா நீ சொல்றதும் பாயிண்ட் தான். சோ நான் இதெல்லாம் பத்தி எதுவுமே யோசிக்கவே இல்லைன்ட்டு அவளுமே சொல்றான். சோ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப குழுவுதுலன்னு சொல்லிட்டு அவனோட இன்வெர்டர்ல கையை விட்டுட்டு சோ 3 ஷோட்டர் எடுக்கிறான். சோ அது எல்லாத்தையுமே எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறான். சோ இவங்களும் வந்துட்டு இது எப்படி நீங்க எடுக்கிறீங்க, சோ இது வந்துட்டு ஹையர் லெவல்ல பவர் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும், அதுவும் வந்துட்டு 3 இல்ல 2 தான் யூஸ் பண்ண முடியும், நீங்க எப்படி இவ்வளவு யூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி இவன் கூட்டிட்டு வந்த பொண்ணு வந்துட்டு நீ உண்மையாலுமே யாருன்னு கேட்கும்போது நான் வந்துட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், அதனால உனக்கு நான் தான் வந்துட்டு பாதுகாப்பு, அதுக்கு பதிலா நீ வந்துட்டு என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது, அதே மாதிரி உங்க 2 பேருக்கும் நீங்களும் வந்துட்டு எதுவும் என்கிட்ட கேட்கவும் கூடாது, சோ அதே மாதிரியே வந்துட்டு எந்த ரெக்வஸ்டையும் என்கிட்ட வைக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசின்னு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு பியர் வருது, ரொம்ப பெருசா இருக்கு. சோ இவனுக்கு வந்து உடனே நோட்டிபிகேஷன் வருது. சோ அந்த உல்ஃபை இப்ப நீங்க போட்டு தரணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1% பவர் யாருன்னு சொல்லிட்டு இந்த கேட்டுக்கு வெளியில யான்கோ வந்துடுறான். சோ அவனுமே வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு மோசமா மாறிச்சு. சோ இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு கிம்மு மட்டும்தான். சோ அதாவது அந்த மீஷோ லீடர். சோ அவன் எதனா பண்ண மட்டும்தான் எங்களை எல்லாரையும் காப்பாற்ற முடியும். சோ இந்த சி ரேங்க் டி ரேங்க்லாம் இந்த இதுல செத்துவாங்கன்னு சொல்லின்னு இருக்கும்போது சோ அந்த 2 ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ என்ன மன்னிச்சிடுங்க நாங்க வந்துட்டு இன்னும் 2 பேரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது யாரோட ஆட் பண்ணி தொலைஞ்சிங்கன்னு கேட்கறான். சோ இவனுமே வந்துட்டு ஜின்வாவையும் அவன் ஒரு பொண்ணு கூட்டு வந்தான். சோ அவங்க 2 பேரையும் தான் நாங்க ஆட் பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது அவன் என்ன ரேங்க்ல இருக்கான்னு கேட்கறான். சோ அவனுமே வந்துட்டு இ ரேங்க்ல இருக்கான்னு சொல்லும்போது டேய் ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், அவன் வந்துட்டு அவனோட பவரை ரீஅவேக்கன் பண்ணன்னு சொல்றாங்க. சோ அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது உனக்கு கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்கும்போது சோ எனக்கு கன்ஃபார்மா தெரியாது, நான் ஒரு கெஸ்ட்ல தான் சொல்றான்னு சொல்றான். உடனே இந்த இடத்துக்கு டான்வாவும் வரான். என்னப்பா ஒயிட் டைகர் கில்ட்ல இருந்து ஒரு பெரிய ஆளுங்க வந்திருக்காருன்னு சொல்றான். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒயிட் டைகர் அதே மாதிரி இன்னும் ஒரு 2 கில்ட் இருக்காங்க. சோ அவங்களாம் தான் வந்துட்டு இதெல்லாம் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பாக்கலன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க. நீ என் இடத்துல என்ன பண்ற, நீ வந்துட்டு அமெரிக்கால தானே இருக்கணும்னு சொல்லும்போது என்னது உன் இடமா, சரி அப்படின்னா நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன்ப்பா, இந்த மாதிரி உன் இடத்துல நீ எதுக்கு ஈரான் கண்டஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ண, நான் யாரும் அலோவ் பண்ண அவன் வந்துட்டு தெரியாத மாதிரி கேட்கறான். சோ இவன் எல்லாமே தெரிஞ்சுன்னு தான் வந்திருக்கான். ஜுன்வா எதுக்கு இங்க வந்திருக்கான். சோ நான் வந்துட்டு அவனை லாஸ்டா ஒரு தடவை பாக்கலான்னு வந்தேன், ஆனா வந்துட்டு இது உள்ள போயிருப்பான். சோ கண்டிப்பா வந்துட்டு இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பான்னு சொல்றான். அவனை கூட்டுக்கு வந்தான் இல்லையா ஒருத்தவன். சோ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜுன்வா நீ உள்ள இருந்ததே நல்லா இருப்பா, வெளில இருந்தா என்ன நடக்கும்னு தெரியல, சோ நீ எப்படியும் வந்துட்டு உயிரோட வருவியா வரமாட்டேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவனுங்களாம் இங்க பேசினு இருக்கானுங்க ஜுன்வாவை பத்தி. சோ ஆனா நம்ம தலைவன் இங்க என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லா பேரும் வந்துட்டு போட்டு பழந்து எடுத்துன்னு இருக்கான். சோ நைட் ஆகுது, இவங்களும் வந்துட்டு அந்த சாவடிச்ச எல்லா பேரும் வந்துட்டு எடுத்து கறி ஆக்கி சாத்துன்னு இருக்காங்க. சோ அவங்களும் இங்க வந்துட்டு பேசினு இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வேலையை விடாம சோ நம்ம ஆளே எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான்ப்பா. சோ ரொம்பவே நல்லா தான் இருக்கு, ஆனாலும் நம்ம வந்துட்டு அலட்சியமா விடக்கூடாது. சோ அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கான்ட்டு இவங்க எல்லாரும் பேசினு இருக்காங்க. சோ ட்ரைனிங் எடுக்க போறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருப்பான். சோ இந்த பக்கம் வந்துட்டு ஊறப்பட்ட பேர் எல்லாம் இருக்கும். சோ அதாவது ஒரு கூட்டமா இருக்கும். சோ ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துட்டு கும்பலா சண்டை போட்டுக்கிற மாதிரி. சோ நம்மளால அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே சரி அப்படியாப்பா உங்ககிட்ட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறா, என்கிட்ட ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ ஷோல்டர்ஸை வர சொல்றான். சோ அவனுங்களும் எல்லாரையும் வந்துடுறாங்க. நம்ம தலை ஈக்ரேஷனுக்கு வந்துடுறான். சரிப்பா உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் பேட்டில், அதனால ஒழுங்கு மாதிரியே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம கிட்ட வந்துருங்கன்னு சொல்றான். சோ எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. சோ இவனுங்களும் போயிட்டு அவங்களை எல்லாரையும் போட்டு பொலாட்டி அடிக்கிறானுங்க. சோ அந்த பேரும் வந்துட்டு சும்மா இல்ல எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்குது. சோ இவனுங்களும் எல்லாரும் வெட்டி வெட்டி சாவடி அடிக்கிறானுங்க. சோ சரியான பேட்டில் நடந்துன்னு இருக்கு. இவனுங்க மட்டும் இல்ல, ஷேடோ ஃபைட்டர் மட்டும் இல்ல, சோ அந்த மேஜிக் பீஸ்டும் தான் இருக்கானுங்க. சோ எல்லாருமே சண்டை போட்டு இருக்கானுங்க. அவனோட எம்இபி சோ அவனோட பவரும் குறைஞ்சிட்டே தான் இருக்கு. சோ அதாவது அந்த ஆளுங்க எல்லாரும் இறந்துனே தான் இருக்கானுங்க. சில பேர்லாம் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பியரோட பாசும் வெளியே வந்துறான். சோ தனியா நின்று சோ மேஜிக் காய்ஸ் எல்லாருமே போட்டு அடி அடி நடிக்கிறான். நிறைய பேரை சாவடிச்சிடான். ஒரு கட்டத்துல எல்லாருமே சாவடிச்சிடான். சோ நம்மளும் வந்துட்டு ஜின்வாவும் சரி ஈகிரிஸே இது உனக்கான நேரம், போயிட்டு அவனை பழந்துட்டு வான்னு சொல்றான். சோ கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஈகிரிஸும் வந்துட்டு அவனோட ஸ்வாடத்துன்னு வெறித்தனமா அவன் கிட்ட போறான். சோ அந்த பேரும் வந்துட்டு இவன் நார்மலான ஆள் தான், இவனை போட்டு தலையிலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு வருது. சோ நம்பாலு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது முதுகு பின்னாடி போயிட்டு சோ அதோட ரைட் ஹேண்ட லைட்டா வெட்டிடுறான். சோ அது வந்துட்டு அது
அது கை டேமேஜ் ஆனோன்னு ஸோ லெஃப்ட் ஹேண்டை வச்சு அட்டாக் பண்ணலான்ட்டு அவனை அட்டாக் பண்ண போகுது. ஸோ நம்ம தலைவன் ஏர்லேயே பறந்து அது முதுகு கீச்சுன்னு ஸோ பேட்டை இழுத்துன்னு போற மாதிரி தரன்னு இழுத்துன்னு போறான். முதுவை வெட்டிட்டு பின்னாடி வந்துட்டு அது காலை வெட்டி முட்டி போட வச்சிடான். ஸோ ஜின்னுவே பார்த்துட்டு அசந்துடுறான். ஸோ லாஸ்ட்ல அது வந்துட்டு அதோட பவரை மேக்ஸிமைஸா யூஸ் பண்ணலான்ட்டு அதோட பவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வரும்போது ஸோ நம்ம ஆள் இங்கிலீஷ் அதோட கழுத்தை வெட்டி போட்டுறான். ஸோ அதுவும் வந்துட்டு உருண்டு நம்ம ஜின்னுவோட காலண்டை வந்து விழுந்துடுது. ஸோ அப்பதான் ஜின்னுவும் ஒன்று நினைக்கிறான், நம்ம அந்த நேரத்துல சண்டை போடும் போது இவன் கிட்ட அவன் ஸ்வாட் மட்டும் இருந்திருந்ததுன்னா நம்மளோட பருப்பு கண்டிப்பா எடுத்திருப்பான். இவனை வந்துட்டு நம்மளால தோக்கடிக்க முடிஞ்சதுன்ட்டு இவனுமே அதை யோசிச்சு பார்த்துட்டு நீ நல்லாவே சண்டை போட்ட, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இவனே மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிடுறான். இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த மீஷோ லீடர் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் கூட வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பீஸ்ட் போட்டு தள்ளிடுது. ஸோ ஒருத்தவனா வந்துட்டு என்னை காப்பாத்துங்க கேப்டன், என்னை காப்பாத்துங்க கேப்டன் சொல்லும் போது ஸோ ஒருத்தவனே அவனுக்கு வந்துட்டு குறிப்பாத்து அடிக்கிறானுங்க. ஸோ இவனுங்களும் வந்துட்டு ஒயிட் டைகர் கில்ட்ல தான் வரேன்னு சொல்றாங்க. லாஸ்டா ஒருத்தன் வந்துட்டு கேப்டன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது இவன் பின்னாடி திரும்பி பாக்குறான். ஸோ அங்க இருந்து ஒருத்தன் வேகமா ஓடி வந்துட்டு தலையிலே கத்தி இறக்கிட்டு என்னப்பா அடுத்து நீ தான்றான். ஸோ இவனுமே வந்துட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிடான். ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா அவங்களோட கேப்டன் வரான். ஸோ அதாவது அவங்களோட பாஸ் வரான். ஸோ அப்படி இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் உண்மையாலுமே சொல்ற செம முரட்டுத்தனமாவும் இருக்கு. ஸோ எப்படி சொல்றதுன்னா ரத்தம் தெரிக்குது. உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அனிமி பாக்குறவங்கல ஆக்ஷன் சீரிஸ் பாக்குறவங்க கண்டிப்பா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இன்னும் எத்தனை எபிசோடு விடுறாங்களோ ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு தமிழ் டப்ல சொல்ல பாக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.